மகர ராசி அப்படின்னு சொன்னாவே 24 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கேன் நான். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். எப்படி வேணால் உழைக்கக்கூடிய ஒரு மகர ராசி. இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு வரணும், சில பேர் நினைப்பாங்க எனக்கு ஒரு டேபிள் இருக்கணும், ஆஃபீஸில் இது இருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு ஒர்க் பண்ணுறேன். நான் கொடுங்க போதும். கீழே உட்காந்து ஒர்க் பண்ண சொல்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறேன். எப்படி நான் வேலை செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பார்கள். இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. ஒரு விஷயத்தை யோசிச்சு இந்த இந்த விஷயத்தை அட்டாக் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணுறேன், இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கோங்க, அவங்கள சத்தமே இல்லாமல் துன்புறுத்தக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவங்க வேணாம்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க கூட இருக்க முடியாது. அதை செஞ்சது இவங்க தானே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கன்னிங்னஸ் எப்போவுமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இவங்களுடைய ப்ளஸ்ஸே ஸ்ட்ரென்த்தே என்னென்னா வேலை தான், உழைப்பு தான். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை எதனால் வரும் அப்படின்னா அதிக ஆசை. இப்போ நான் 24 மணி நேரம் உழைக்கிறேன், 24 மணி நேரத்துக்கும் பணம் வரணும் அப்படின்னா எப்படி வரும்? வாய்ப்பு கம்மி. அந்த மாதிரி இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அதே மாதிரி சொத்து சோகத்தோட வாழ்க்கையை வாழணும், ஒரு வீடாக இருக்கணும், ஒரு வண்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பணமே இல்லாமல் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதில் லாக் ஆகிடுவாங்க. அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்களாக இருக்காங்க. முக்கியமாக லைஃப்பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரன் பண்ணாங்க. நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ வீடு வாங்க போகிறேன், இந்த பணம் வச்சுருக்கேன், கார் வாங்க போகிறேன்னு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே வராது. மகர ராசி நேயர்களுக்கான இந்த வாழ்நாள் கடவுள் வழிபாடு யாராக இருக்கும்? மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, முக்கியமாக சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. இப்போ புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அது மகர ராசிக்கு உகந்த வழிபாடு. இவங்க வேறு எந்த மாதம் வழிபாடு பண்ணுறாங்களோ இல்லையோ, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இல்லை ஒரு வேளை பட்டினியோடு இருந்து அந்த பெருமாள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். முக்கியமாக நான் சொன்னேன், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னா கடன் வாங்குவாங்க. அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு பக்கத்திலே வராது. அதனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு எப்போவுமே லைஃப்பில் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.